ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நம்ம போன வீடியோவில் பண்ண மாதிரி டேட்டா கிளீனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதோட கண்டினியூஷன் DAX ஃபங்க்ஷன்ஸ். DAX ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னா என்னன்னா, பவர் பிஐயில் ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன்ஸை நம்ம DAX ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்னா நம்ம நியூவாக கால்குலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி காலம்ஸ் அண்ட் மெஷர்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ கால்குலேஷன்ஸ்னால் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட்டில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணணும். அதனால நம்ம DAX ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம நியூ காலம்ஸ், நியூ மெஷர்ஸ் அண்ட் கால்குலேட்டட் டேபிள்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த கால்குலேட்டட் காலம்ஸ் எப்படி பண்ண முடியும்னா, கால்குலேட்டட் காலம்ஸ்னால் இப்போ ஆல்ரெடி இருக்கிற காலமில் ரோ பை ரோவாக அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ரோ பை ரோவாக அவுட்புட் தரும். அதுதான் கால்குலேட்டட் காலம்ஸ். அதே மாதிரி கால்குலேட்டட் மெஷர்ஸ்னால் நம்ம விஷுவல்ஸில் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதுக்கு மெஷர்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி கால்குலேட்டட் டேபிள்ஸ் நம்ம நியூ லாஜிக்ஸை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஆல்ரெடி இந்த டேட்டா செட்டில் நம்மளுக்கு இந்த டேபிள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டேபிளை தவிர இன்னொரு டேபிள் வேணும், சேல்ஸ் டேபிளோ இல்லை கஸ்டமர் டேபிளோ வேணும் அப்படின்னா அதை நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த கால்குலேட்டட் டேபிள்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அட்வான்ஸ்டு கால்குலேஷன்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் இருக்குது. அதில் ஃபில்டர்டு டோட்டல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபில்டர்ட் டோட்டல்ஸ்னால் இந்த இயரில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும், இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அதை டோட்டல் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபில்டர்டு டோட்டல்ஸ். அதே மாதிரி கண்டிஷனல் லாஜிக்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்னா, இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதெல்லாம் DAX ஃபங்க்ஷன்ஸு. இந்த DAX ஆப்ரேட்டர்ஸில் 4 இருக்குது. அரித்மெட்டிக், கம்பேரிஷன், லாஜிக்கல், டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. இந்த அரித்மெட்டிக் எதுக்கு, சம்மு, அப்புறம் ப்ராடக்ட்டு, மைனஸ் அதெல்லாம் பண்ணும்போது, டிவிஷன் அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கம்பேரிஷன் இஃப் எல்ஸில் இஃப் திஸ் கிரேட்டர் தேன் திஸ் அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அதுக்கு கம்பேரிஷனும் லாஜிக்கலும் யூஸ் ஆகும். அதே மாதிரி டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் எதுக்குன்னா, 2 டெக்ஸ்ட்டை நம்ம கன்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் ஆகும். டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு காலம்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி காலம் ஒர்க் ஆகுது, எப்படி மெஷர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம DAX ஃபங்க்ஷன்ஸில் மோஸ்ட்லி காலம்ஸை பற்றி மட்டும் தான் பார்ப்போம். இந்த காலம்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி காலம்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அது ஒரு நியூவாக காலமாக தான் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அது எக்ஸிஸ்டிங் டேபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி மெஷர் எக்ஸிஸ்டிங் டேபிளில் ஸ்டோர் ஆகுது, ஆனால் டேட்டா செட்டில் ஸ்டோர் ஆகும். இந்த காலம்ஸ் ரோ பை ரோவாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி மெஷர்ஸ் அக்ரிகேஷன் லெவல் பேசிஸில் ஒர்க் ஆகும். அப்படின்னா அக்ரிகேஷன்னா மின், மேக்ஸ், சம், அவரேஜ், கவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் அக்ரிகேஷன் லெவல். ஸோ அதை நம்ம போக போக பார்க்கலாம். அதே மாதிரி காலம்ஸ் எங்கே விசிபிளாக இருக்கும் அப்படின்னா, டேபிள் வியூ அண்ட் டேட்டா பேனல் அதில் விசிபிளாக இருக்கும். இந்த மெஷர்ஸ் எங்கே விசிபிளாக இருக்கும்னா, டேட்டா பேனல் அந்த டேட்டா செட் இருக்குல்ல அதில் விசிபிளாக இருக்கும். காலம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், அது எக்ஸிஸ்டிங் டேபிளில் ஆட் ஆகிருக்கே இருக்கும். ஸோ ஒரு டேபிளில் டேட்டாஸ் காலம்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது ஆப்வியஸாக ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி காலம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபைல் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மெஷர்ஸில் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இட் டஸ் நாட் அஃபெக்ட் ஃபைல் சைஸு. அதுக்கப்புறம் DAX ஃபங்க்ஷன்ஸ். இதில் 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், லாஜிக்கல் ஃபங்க்ஷன், அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. ஸோ இதை நம்ம இனிமேல் டெய்லி 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி டேட்டா கிளீனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலும் அதில் நீங்கள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்த வாட்டி இப்போ இதில் தான் நம்ம காலம்ஸை ஆட் பண்ணி DAX ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போது நான் இதில் ஃபஸ்ட்டு டேட் ஃபங்க்ஷன்
பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து ஆர்டர் டேட் டைம் வந்து எடுக்க போகிறேன். இப்போது இந்த காலம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலம் டூல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்துட்டு நார்மலாக காலம் நேமே டேட் டைம்னு இருக்குது. ஆனால் எனக்கு டெசிமலில் வந்து டேட்டா டைப் இருக்குது. இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணி டேட் டைமுக்கு மாற்றணும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட் டைமுக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆன மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கரெக்டான டேட் அண்ட் டைமில் வச்சா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டர் டேட் வந்துட்டு இதுவும் டெசிமலில் இருக்குது. அதையும் வந்துட்டு நான் டேட் டைமில் மாற்றணும். டேட் டைப்பில் மாற்றின வாட்டி இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு நார்மல் ஃபார்மேட்டில் வேணும். அதுக்கு இங்கே ஃபார்மேட் அப்படின்ற இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து DDMI YYY ஃபார்மேட்டில் வைக்க போகிறேன். இது வந்து எனக்கு மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நியூ காலம்ஸ் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட் ஃபங்க்ஷன் அதை தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேபிள் டூல்ஸில் நியூ காலம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே நியூ காலம் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கான பிளேஸ், ஃபார்முலாக்கான பிளேஸ். இது வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் பண்ணுறது க்ரியேட் ஆகும். இப்போது இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம காலம் நேமு கொடுக்க போகிறோம். நான் வந்துட்டு நார்மலாக எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் டேட் அப்படின்ற நேமை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் அங்கே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டுன்னு கொடுத்துட்டு இப்போது நான் வந்து D அப்படின்னு தான் டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா அந்த Dயில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே எனக்கு ஷோ ஆகுது. ஸோ எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டேட் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணால் அதில் இங்கே மேலே வருதுல்ல, இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு அந்த டேட்டுன்ற ஃபங்க்ஷன் வந்து இயர், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறம் டேட், இப்படி தான் வந்துட்டு ஆர்டராக வந்துட்டு எடுத்துக்கும். அதே மாதிரி இது வந்து அதோட டெஃபனிஷன், ரிட்டர்ன் ஸ்பெசிஃபிக் டேட் இன் டேட் டைம் ஃபார்மேட். நம்ம அது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுத்தோன்னா அது வந்துட்டு வெறும் டேட்டை மட்டும்தான் கொடுக்கும். அதுவும் எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கும்? டேட் டைம் ஃபார்மேட்டில், டேட் ப்ளஸ் டைம் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கும். நம்மளுக்கு வேணும்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இயர் கொடுக்கணும். அப்போது இயர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இயர் ஃபங்க்ஷனை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஆர்டர் டேட் டைம் தான் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறோம். அப்புறம் க்ளோஸில் ப்ளேசஸ் பண்ணிவிட்டு கமா. இப்போ பார்த்தீங்களா இது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சா? ஸோ இயர்லேருந்து மந்த், இப்போ மந்த் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதே மாதிரி மறுபடியும் டேட், ஆர்டர் டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அப்புறம் கமா கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டே ஃபங்க்ஷன் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்டர் டேட் அண்ட் டைம் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண வாட்டி பார்த்தீங்களா இந்த டேட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஏன் டேட் மட்டும் வரல? ஏன்னா நம்ம இதோட ஃபார்மேட், பவர் பிஐயோட ஃபார்மேட்டே வந்துட்டு டேட் ப்ளஸ் டைம் அப்படி தான் வரும். நம்மளுக்கு வேணும்னா இது எப்படி நம்ம ஃபார்மேட்டை மாற்றலாம்? இங்கே போயிட்டு காலம் டூல்ஸில் போயிட்டு டேட் டைம் இருக்குல்ல, அதில் நம்ம டேட் அப்படின்றத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு டேட்டாக மாறிடும். நம்ம இதை வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த டேட் ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னே கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டே அப்படின்ற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். டே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இப்போது குறிப்பிட்ட டேட்டில் இருந்து நம்மளுக்கு அந்த டேட்டை மட்டும் எடுத்து கொடுக்கும். டேவை மட்டும் எடுத்து கொடுக்கும். 1 to 31 எத்தனாவதா டே இருக்குது அப்படின்றத மட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நியூ காலம், அதில் போய் இப்போ நான் டே அப்படின்றத காலம் நேமாக கொடுக்குறேன். கொடுத்த வாட்டி டே ஃபங்க்ஷன் என்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடுச்சா? இதை என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்டர் இதில் வந்துட்டுனா ஆர்டர் டேட்டை, வெறும் ஆர்டர் டேட்டை மட்டும் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன இங்கே வந்திருக்கு? டே 13 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே என்ன ஆர்டர் டேட் வந்துட்டு 13 அப்படின்னு இருக்கா? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இது அந்த தான் ஃபஸ்ட்டு 13, 12, 28. அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது 13, 12, 28. அந்த ஃபஸ்ட்டு டேட்டை மட்டும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேக்கு அப்புறமா மந்த் ஃபங்க்ஷன் இருக்குது. நியூ காலம் மறுபடியும் அதே மாதிரியே போயிட்டு மந்த்துன்னு டைப் பண்ணிக்கோங்க. காலம் நேம் மறுபடியும் மந்த் என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் ஆர்டர் டேட்டை தான் எடுக்க போகிறேன்.
ஏன்னா ஆர்டர் டேட்டில் இருக்கிற வெறும் எனக்கு அதோட மந்த்து மட்டும் வேணும். ஸோ ஆர்டர் டேட் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா மந்த். இப்போது அதை போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் டேட்டில் 4th month 3rd month 9th month இருக்குது. அதே மாதிரி 4th month 3rd month 9th month வந்துருச்சா, மந்த்தும் வந்துருச்சு. இப்போது நம்ம இயரை வந்து எடுக்க போகிறோம் தனியாக, செப்பரேட்டாக நம்மளுக்கு வேணும் அப்படி. இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கிற டேட்டில் வந்துட்டு இயர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இயர் போட்டுட்டு இயர் என்ட்ரு அடிச்சுட்டு டேட். இப்போது ஆர்டர் இப்படி போட்டுட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இப்போ இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆர்டர் டேட்டில் 2002 2003 2002 அப்படின்னு வருது. அதே மாதிரி 2003 2002 அந்த மாதிரி ஆர்டராக வந்துடுச்சா. ஸோ இயரும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார் ஃபங்க்ஷன். இப்போது இதுக்கு வந்து நம்ம டேட் அண்ட் டைமை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போது நியூ காலம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம டேட் அண்ட் டைம் யூஸ் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு இது வருமானு தெரியல. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். எதுக்கும் ஹார் தானே நம்மளுக்கு. ஹார் ஈக்குவல் டு ஹார் டேட் அண்ட் டைம், ஆர்டர் டேட் அண்ட் டைம், என்டர். ஸோ இது எல்லாம் 0 0 0 அப்படின்னு வருது. ஏன்னா இங்கே வந்து ஆர்டர் டேட் அண்ட் டைம் வந்து நம்மளுக்கு 12 12 அப்படின்னே வருது. அதனால நம்மளுக்கு இப்படி வருது. ஸோ நம்ம வந்துட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்டர் .2 அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த டேட்டா செட். ஸோ நம்ம எவ்வளோ எரர் பண்ணாலுமே அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. இப்போது நம்ம நியூ காலம்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஹார் HOU ஹார் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், ஆர்டர் இது கொடுக்கலாம், டைம். இந்த டைம் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துடுச்சா. இப்போது 16னா ஒன்றும் இல்லை, அது வந்து ரயில்வே டைமிங் வந்து காட்டுது. ஸோ 4னா அதோட டிஃபால்ட்டே வந்து ரயில்வே டைமிங் ஷோ பண்ணுறதுக்கு தான். அதனால 4 அப்படின்னா 16 அப்படின்னு காட்டுது. அதே 2னா 14 அப்படின்னு காட்டும். ஓகேங்களா. இந்த மாதிரி 2னா 2 இதை காட்டுதா. ஓகே, அது வந்து மார்னிங். ஸோ ஆஃப்டர்நூன் 2 o'clockனா அது வந்து நம்மளுக்கு 14 அப்படின்னு காட்டும். 2னா 2 AM-னா 2 அப்படின்னு தான் காட்டும். ஸோ அதே மாதிரி 12னா 0 அந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா. 4னா 4 AM-னா 4 AM அப்படியே தான் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஹார், வெறும் டைமில் ஹவர் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா அதை கெட் பண்ணுறதுக்காக ஹார் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிற ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பை பாய்.